ஜாம்பி ட்ரக்னா என்ன? அப்படி ஒரு ட்ரக் இருக்கா? ஒருவேளை இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டா நிஜமாவே இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி மனுஷங்க ஜாம்பி மாதிரி மாறிடுவாங்களா? அண்ட் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட உடல் உறுப்புகளோட இந்த ட்ரக்ன்றது அப்படின்னா இந்த ஒரு போதை பொருள் மாதிரி இருக்கிற இந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கிட்டா எந்த மாதிரி ரியாக்ஷன் தரும்? அண்ட் ஃபைனலா இவங்க சொல்றதெல்லாம் எவ்வளவு வரைக்கும் உண்மை, எவ்வளவு வரைக்கும் ஒரு மித் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். சிட் பேக், ரிலாக்ஸ். வெல்கம் டு ஹனி பேட்ஜர். இந்த நடுவில் எங்க பார்த்தாலும் ஜாம்பி ட்ரக்ன்ற வீடியோ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஆனா இது இப்போதுலேருந்தே கிடையாது. சொல்ல போனா 2000லயே ஜாம்பி ட்ரக்ன்றது பியோர்ட்டோ ரிக்கோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து யூஎஸ்ல ரெஜிஸ்டர் ஆகுது. சரி, ஃபர்ஸ்ட் இது பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு யூஸ் பண்ணாங்க, இப்போ ஏன் இவ்வளவு ஃபேமஸா இந்த நியூஸ் வந்து போயிட்டு இருக்குன்றத நம்ம கிளியரா பார்க்கலாம். சொல்ல போனா இந்த ஜைலசிங் ஆர் ட்ராங்கியோன்றது வந்து ஒரு அனஸ்தீசியா மாதிரி. இப்போ மனுஷங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஒரு இடத்துல இப்போ கால்லயோ கையிலயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஆப்ரேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க? அனஸ்தீசியான்றதை கொடுப்பாங்க. சோ அது கொடுத்தாதான் அந்த இடத்துல உணர்வுன்றது மறுத்து போகும். அப்பதான் அவங்களால ஆப்ரேட்டும் பண்ண முடியும். ஆப்ரேட் பண்ணும்போது அந்த பேஷண்ட் பிபின்றது ஹை ஆகாம பீஸா அந்த ஆப்ரேஷனை அவர் ஒத்துழைப்பாரு. இப்படிதான் அந்த ஆப்ரேஷன்ன்றது சக்சஸ்ஃபுல்லா ஆகும். அனஸ்தீசியா வந்து மனுஷங்களுக்கு, மிருகங்களுக்கு, ஐ மீன் குதிரை, மாடு, இந்த மாதிரி விலங்குகள் வகைப்படுறதுக்கெல்லாம் இந்த ஜைலசிங் ட்ராங்கியோன்ற சொல்லப்படுற இந்த ஒரு அனஸ்தீசியாவை இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்களோட பவர் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு குதிரையோட வலிமையை, ஒரு மாடோட வலிமையை, அது வந்து ரொம்ப டென்ஷன் ஆனாலோ இல்ல ரொம்ப ஃபெரோஷியஸ் ஆனாலோ அப்படின்னா ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான நிலைமைக்கு போனாலோ அதை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா குதிரைக்கு வந்து கவுரோ ஒரு ஏதோ ஒரு வளையமோ ஏதோ இருந்துச்சுன்னா கொஞ்சமாவது கண்ட்ரோல் இருக்கும். அது எதுவுமே இல்லைன்னா சுத்தமா நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா குதிரைக்கு இருக்கிற வலிமை உங்களுக்கே தெரியும். 10 மனுஷனுக்கு இருக்கிற வலிமை ஒரு குதிரைக்கு இருக்கும். அதோட வேகம், அதோட பலம், அந்த மாதிரி ஃபோர்ஸ். ஸோ இந்த மாதிரி விலங்குகளை ஒரு இடத்துல இவங்க நிக்க வச்சு இந்த ஆப்ரேஷன்ன்றது பண்ணும்போது அது வந்து இந்த ஆங்ஸைட்டி ஆகாம எந்த ஒரு பேனிக்கும் கிரியேட் ஆகாம டாக்டருக்கு ஒத்துழைச்சாதான் அதை ஆப்ரேஷனே பண்ண முடியும். ஐ மீன் மெடிகேஷன்ன்றதை கொடுக்க முடியும். ஸோ இது அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னா இந்த ஜைலசிங் ட்ராங்கியோன்ற மெடிசனை இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு குதிரைக்கு 10 மனுஷனுக்கான பலம்ன்றது இருக்கும். அந்த மருந்தை குதிரைக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதோட செயல் அப்படின்னா அதோட ஆக்ரோஷம், அதோட உத்வேகம். இப்போ பிரெயினுக்கு நம்ம நிறைய நர்வ்ஸ் இருக்கும். அந்த நர்வ் சிஸ்டம் என்ன பண்ணனா அதுதான் உங்களை வந்து நம்மளுக்கு ஏதோ டேஞ்சரு, இங்கிருந்து கிளம்பணும், நம்மளுக்கு ஒண்ணுமே முடியல, இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு உங்களுக்கு பிரெயினை சிக்னல்ன்றது பாஸ் பண்ணும். ஸோ இந்த மெடிசன் என்ன பண்ணனா அந்த சிக்னலை செயலிழக்க செய்யும். அப்புறம் ஹார்ட் ரேட்ன்றதை கொஞ்சம் கம்மி பண்ணும். ஏன்னா அந்த ஹார்ட் ரேட்ன்றது கொஞ்சம் கூலானதான் பிபின்றதும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அப்போதான் அதால நம்மளுக்கு எதுவுமே இல்லை, நம்மளுக்கு என்ன ஆகுதுன்றதை அதால சிந்திக்க முடியாத நிலைமைக்கு வரும்போது தான் இவங்களால கம்ப்ளீட்டா ஆப்ரேட் பண்ண முடியும். இது வந்து விலங்குகளுக்கு யூஸ் பண்றது சரி. ஏன்னா சொன்ன மாதிரி அதுங்களுக்கு அந்த பவரை நம்மளால டஃப் கொடுக்க முடியாதுன்றதுனால இந்த ஜைலசிங்ன்ற இந்த மெடிசனை அவங்க யூஸ் பண்ணாங்க. பட் இது எப்படி இவனுங்க யூஸ் பண்ணானுங்க, இது எப்படி ட்ரக்கா மாறிச்சுன்னா உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டுல ஒரப்போ வந்து மது விலக்கு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைன் ஷாப்ஸ் எல்லாமே பேன் பண்ணாங்க. ஐ மீன் க்ளோஸ் பண்ணாங்க. இந்த வைன் ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம ஆளுங்க என்ன செஞ்சாங்க, சொந்தமாவே சாராயம் காய்ச்சி குடிக்கவும் செஞ்சாங்க. அது குடிச்ச பிறகு அவங்களால அந்த கான்சென்ட்ரேஷன் எப்படின்றது, கெமிக்கல் எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், அது எவ்வளவு பவர் இருக்கணும் அப்படின்றது எந்த ஒரு அறிவுமே இல்லாம அது குடிக்கவும் செஞ்சு கண் பார்வை இழந்து உடல் உறுப்புகளையும் இழந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனும் போய் சில பேர் இறந்தும் போயிருக்கிற நியூஸ் வந்து நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே மாதிரி ஃபாரின்ல என்னன்னா ட்ரக், அங்க வந்து இந்த போதைப் பொருளுக்கு இவங்க வந்து ஒரு அடிமை மாதிரி. அமெரிக்கால என்ன ஆகுதுன்னா 2000ல போதைப் பொருளோட ரேட், ஐ மீன் போதைப் பொருளோட காஸ்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது இது தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் என்ன பண்றான்னா அவன் வந்து இந்த வெட்டர்னரி இல்ல இந்த மெடிக்கல்ல எங்கேயோ ஒரு இடத்துல இவனும் அந்த மெடிசனை எடுத்துக்க ஸ்டார்ட் பண்றான். எடுத்த உடனே அவன் இறந்தும் போறான். இது ஒரு கேஸா பியூர்ட்டோ ரிக்கோன்ற இடத்துல தான் இந்த ஜாம்பி ட்ரக்ன்றது ஃபர்ஸ்ட் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. இது மெல்ல மெல்லமா என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற யூஎஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே இது இந்த நியூஸ்ன்றது பரவுது. உங்களுக்கே தெரியும்ல, நம்ம ஏதாவது செய்யாதன்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு வந்து அது செய்யணுன்ற ஒரு உணர்வே தூண்டும், ஒரு ஆசையை தூண்டும். அந்த மாதிரி அமெரிக்கால நிறைய பேர் வந்து இதை ட்ரையலும் செஞ்சு பார்த்துருக்காங்க. ட்ரையல்னே இல்லை, இவங்க அந்த போதைப் பொருளாவே இதையும் எடுக்க செஞ்சிருக்காங்க. எடுத்த பிறகு என்ன இருக்குன்னா இவங்களும் ஒரு ஜாம்பி. ஆமா, ஜாம்பினா என்னன்னா இறந்து போன ஒரு பிணத்துக்கு ஒரு நடமாடும் ஒரு உணர்வு எதுவுமே இல்லாம. நம்ம வீட்டுல நிறைய பேர் திட்டுவாங்க, சொர்ணக்கட்ட ஜென்மமா இருக்கியாடான்ட்டு.
அந்த மாதிரி இறந்து போன ஒரு பிணத்துக்கு எந்த ஒரு உணர்வுமே இல்லாம உயிர் இல்லாம எப்படியோ ஒரு விதத்துல செயல்படுறதை தான் ஜாம்பின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா வந்து ஜெயம் ரவி சார் படம் மிருதன் இருக்கு, அந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த படத்துல வர கேரக்டர்ஸ் எப்படி எல்லாம் ரெஸ்பாண்ட் ஆவாங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அவங்க ஒரு ஆடு மந்த மாதிரி அந்த ட்ரக்ன்றது எடுத்துட்டு பிறகு ஒரு தெருவில் அப்படியே அந்த ஜாம்பிங் மாதிரி நின்று போறாங்க. இதை யூஸ் பண்றவங்கள நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த ட்ரக் வேலை செய்யறது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் அவங்க செயலிலிருந்து நிற்பாங்க. என்ன பண்றாங்கன்னே தெரியாது. இதுதான் இந்த ஜாம்பி ட்ரக் எப்படி வந்ததுக்கான ரீசன் அண்ட் எப்போ வந்துச்சுன்றது பார்த்தோம். சரி, இப்போ இதோட டோசேஜ் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், 10 மனுஷனுக்கு இருக்கிற பவர் ஒரு குதிரைக்கு இருக்கும்ட்டு. அப்போ ஒரு குதிரைக்கு போற மெடிசன் 10 பேருக்கு கொடுக்குற ஒரு அனஸ்தீஷாவை ஒருத்தனுக்கு கொடுத்தா என்ன ஆகும்? அவனால அந்த டோசேஜை தாங்க முடியாது. அவன் எல்லாமே செயலிழந்து அவனால எவ்வளோ கட்டுப்படுத்த முடியுமோ முடிஞ்சு அதுக்கப்புறம் அவனால எதுவுமே பண்ண முடியாம போயிடும். இன்னொன்னு என்னன்னா, சரி இது தெரிஞ்சுக்கிட்டு இது இந்தியாவில் வந்துச்சு, பெங்களூர்ல வந்துச்சு, நாங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அது எல்லாமே தப்பு. ப்ரோ நீ என்ன ப்ரோ சொல்ற? ரீசெண்டா நாங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோமே, பெங்களூர்ல ஒரு ஆள் அதே மாதிரி தான் நிக்கிறான், இந்த ஃபாரின்லாம் எப்படி நின்னாங்களோ அதே மாதிரி தான் நிக்கிறான், நீ என்னடனா இல்லைன்றான். பெங்களூர் போலீஸ் அந்த எலங்கா பாகலூர்ன்ற ஒரு இடத்துக்கு சேர்ந்தப்பட்ட அந்த சர்க்கிள்ல வர போலீஸ் ரீசெண்டா வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட்ன்றத ஒன்னு வெளியிடுறாங்க. அது என்னன்னா, அவன் வந்து இந்த ஜாம்பி ட்ரக் இது எல்லாம் எதுவுமே எடுக்கல. அவனுக்கு என்னன்னா ஒரு சைனஸ் மாதிரி ஒரு கோல்டு இஷ்யூ இருந்திருக்கு. அவனுக்கு வந்து அந்த மெடிசன் எடுத்திருக்கான். சிம்பிளா சொல்ல போனா அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் வந்து இந்த பேராசிட்டமாலோ கோல்டுக்கு எப்படி எடுக்குமோ அந்த மாதிரி ஒரு மெடிசன் எடுத்திருக்கான். மெடிசன் எத்ததும் பத்தாம அவன் என்ன பண்ணிருக்கான்னா மதுவும் கன்சியூம் பண்ண செய்யிருக்கான். ஆல்கஹாலும் குடிச்சிருக்கான். இந்த மெடிகேஷனும் இந்த ஆல்கஹாலும் கம்பைன் ஆகும்போது சேம் அங்க தர அந்த எஃபெக்ட் மாதிரி தான் இங்க தந்திருக்கு. ஆனா அந்த மெடிசன் இந்த மெடிசன் ஒண்ணு கிடையாது. ஆனா எல்லாருக்கும் பார்க்கும்போது அது இப்போ நிறைய பேருக்கு வந்து சிம்பிளா சொல்ல போனா, இப்போ நம்ம ஆகாயத்துல பார்ப்போம் ஏதோ ஒரு ஸ்டார் மினிச்சுன்னா நம்ம வந்து அது வால் நட்சத்திரமா அந்த மாதிரி நம்ம நிறைய கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நிறைய பேர் இருந்தாலும் அப்படியே செயலிழந்து நிக்கிறத பார்த்துட்டு இந்தியாவிலையும் இந்த ஜாம்பி ட்ரக்ன்றது வந்துச்சு, மனுஷங்கெல்லாம் ஜாம்பி மாதிரி மாற போறாங்க அப்படின்ட்டு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணாங்க. நிறைய நல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இது பத்தி கம்ப்ளீட் கிளியர் ஸ்டேட்மெண்ட்டும் வெளியிடுறாங்க. ஆனா தப்பான இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வியூஸ் கோசம் இது வந்து ஒரு ஹுக்கிங் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. எப்படின்னா உங்களை ஒரு வீடியோ வந்து நெகட்டிவா டக்குன்னு எது நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகும்னா, அவங்களோட வீடியோ வந்து உங்களை ஊக்க வைக்கிற மாதிரி இருக்கணும்னா நம்மளுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் தாட் தான் ஹிட் பண்ணும், நெகட்டிவ் நியூஸ் தான் நம்மளை ரொம்ப அட்ராக்டுக்கு இழுக்கும். அதை இவங்க யூஸ் பண்ணிட்டு ஜாம்பி ட்ரக் மனுஷனெல்லாம் ஜாம்பியா மாறிட போறான், இந்தியாவில் வந்துட்டு அப்படி இப்படின்ட்டு பேனிக் நியூஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. பாருங்க, ட்ரக்ன்றது அவ்வளோ ஈஸியாக மெடிக்கல் ஷாப்காரங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாருக்கும் தரமாட்டாங்க. இது வந்து ஒரு வெட்டர்னரி டாக்டரோ இல்லை வெட்டர்னரி டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஒரு ரசீது இருந்தால் மட்டும்தான் இந்த மெடிசனே மெடிக்கல் ஷாப்பில் உங்களால் வாங்க முடியும். அன்டில் ஆர் அன்லெஸ் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ஒரு ஜைலசிங் ஒன்று கொடுங்க அப்படின்னா கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த மெடிசன் எப்படி தரணும்னு. சிம்பிளாக போயிட்டு நீங்கள் வேணா பிபிக்கு ஒரு டேப்லெட்னு கேட்டு வாங்கி பாருங்க, தரமாட்டாங்க. ஏன்னா அதோட டோசேஜ் என்ன, அது எம்ஜி என்னான்ட்டு அத்தனை கேள்வி கேட்டு உங்களை ரெசிப்ட் காட்டின பிறகு தான் தர செய்வாங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது அவைலபிலிட்டி கிடையாது. ஒருவேளை எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க இது மூலியமா நான் வர வச்சோம்னா நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணாலும் பெரிய லாஸ் தான் செய்வாங்க. ஏன்னா நீங்க ஒரு நாள் இன்பத்துக்காக உங்களோட வாழ்க்கையை தொலைச்சிக்குவீங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த ட்ரக் வந்து உடல் உறுப்புக்கு எவ்வளோ ஒரு டேமேஜோ நம்மளுக்கும் அவ்வளோ ஒரு டேமேஜ். எப்படி சொல்றேன்னா, நீங்க இந்த ட்ரக் எடுத்தீங்கன்னா எங்க இருக்கிறீங்க என்ன பண்றீங்கன்னா தெரியாது. உங்களுக்கு நார்மலாவே நம்ம இந்த சிட்டிலயோ எங்கேயோ ஊர்ல நடந்து போயிருந்தா இந்த குளோரோஃபார்மை கட்சி வச்சு கிட்னாப் பண்ணி உடல் உறுப்புகளை இவங்க வந்து கிட்னாப் செஞ்சு வெளியே தூக்கி போட்டு போற நியூஸஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அவ்வளோ செயலில் இருக்கும்போதே இந்த மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் எடுத்து எவனா ஒருத்த செயலில் நிற்கும் போது அவனுக்கு என்ன வேணுமோ அவன் ஹாப்பியா எடுத்துட்டு உங்களை குப்பை தொட்டில் தூக்கி போட்டு போயிடுவான். இன்னொன்னு என்னன்னா, போலீஸே உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கூட்டு போய் வச்சா கூட இந்த ஒரு மெடிசன்ன்றது இந்த ஒரு ட்ரக் ஜாம்பி ட்ரக்ன்றத உங்க உடல்ல அது செயலிழக்கும் போது தான் உங்களோட சுயநினைவே திரும்ப வரும். அது வரைக்கும் நீங்க எங்க இருக்கிறீங்க என்ன பண்றீங்கன்றதே தெரியாது. இதுவும் பிரச்சனை தானே. இன்னொன்னு, இது கண்டுபிடிக்க முடியாதுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா தான் தெரியுமே அது. இன்னொன்று என்னன்னா, இப்போ எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லையும் முன்ன எப்படி இருந்துச்சோ தெரியல, இப்போ எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லையும் இந்த ஒரு பர்டிகுலர் மெடிசனுக்கு நிறைய போலீஸ் வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, இதை அன்டில் ஆர் அன்லெஸ் கம்ப்ளீட்டா வெட்டர்னரி டாக்டர் சர்டிஃபிகேஷன் இல்லாம ஒரு ரிசிப்ட் இல்லாம சஜஷன்ஸ் இல்லாம இல்ல வெட்டர்னரி டாக்டரை வந்து கேட்கற வரைக்கும் இந்த மெடிசனை நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாதீங்கன்ற இன்ஃபர்மேஷன் கிளியரா பாஸ் ஆனாச்சு. அவங்க யாருக்குமே அவ்வளோ ஈஸியா இந்த மெடிசனை கொடுத்துடவே மாட்டாங்க. ஸோ இந்த மெடிசன் கிடைக்கிறதும் கஷ்டம். இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, காலங்காலமாகவே இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் யூடியூப்லையும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க இந்த ட்ரக்கை பற்றி. இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோவை மறுபடியும் வித் இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு பாஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா,
இப்போ இந்த ரீசெண்டாக பெங்களூர்ல நடந்த அந்த சம்பவத்தை வேற எங்கேயோ லிங்க் பண்ணி எல்லாருக்கும் பயம் வச்சு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நம்மலாம் காத்தால எழுந்து வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல தான் இந்த வீடியோஸை பார்ப்போம். இந்த மாதிரி டைம்ல கூட இந்த மாதிரி பேனிக்கான நியூஸஸ் எல்லாம் கேள்விப்பட்டா நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் மன நிம்மதி கூட போயிடும். இந்த மாதிரி மித்தெல்லாம் பிரேக் பண்ணி இருக்கிற ஃபேக்டை நம்ம ரியலா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சேர்க்கணுன்றது தான் இந்த வீடியோட நோக்கமே. ஸோ இதுதான் கைஸ், வீடியோட எதுக்கு வந்துட்டோம். ஸோ ஜாம்பி ட்ரக்னா என்னன்னு பார்த்தோம், அண்ட் அது எப்படி செயலிழக்கும், அண்டு அதோட ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அது உண்மையாக பொய்யா, இதெல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹனி பேட்ஜர்.